ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாசி கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாசி கருவாடு இது மாதிரி நான் தூள் பண்ணியே வாங்கிட்டேன். நம்ம முழு மாசி கருவாடு வாங்கியும் நம்ம இடித்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லாவே பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நைஸாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாசி கருவாட்டில் உப்பு இருக்கும், ஆனாலுமே உப்பு பத்தாதுங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வச்சுருக்க மாசி பவுடரை சேர்த்துடலாம். மாசி கருவாடை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சு இதை அப்படியே 5 நிமிஷம் போல் மூடி போட்டு சிம்லே வச்சு வேக வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர பாருங்க. இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மாசி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.